பிரைஸ் தி லார்ட். நான் தான் யோவான் ஸ்நானகனின் தாயாகிய எலிசபெத். என்னுடைய கணவர் பெயர் சகரியா. எங்களுக்கு திருமணமாகி வயதும் சென்று விட்டது, எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் என்னுடைய கணவர் என்னை நேசிப்பதை விட்டு விடல. நாங்க தேவனுக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதையும் நாங்க மறக்கல. இப்படி இருக்கும்போது என்னுடைய கணவர் தேவனுடைய ஆலயத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது தேவ தூதன் அவருக்கு முன்பாக வந்து, உன்னுடைய மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு யோவான்னு பேர் வைங்க, அவருடைய பிறப்பின் நிமித்தம் இந்த உலகத்தில் இருப்பவர்கள் சந்தோஷப்படுவார்கள்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவர் இந்த வயதான காலத்துல எப்படி பிறக்கும்னு அவிசுவாசம் இல்லாமல் அந்த தேவ தூதனை பார்த்து இது எப்படி ஆகும்னு கேட்டாரு. இதுக்கு மேல விட்டா இவன் இன்னும் அவிசுவாசமா பேசுவான்னு, அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நீ வாய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சகரியா வீட்டுக்கு வந்த போது செய்கையின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் தேவன் சொன்னதை சொன்னார். அதை கேட்ட பொழுது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களுடைய ஜெபத்தை என் தேவன் கேட்டு இப்படியாப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை எங்களுக்கு கொடுக்கிறாரின்னு சந்தோஷத்துல இருந்தோம். 6 மாதம் ஆகும்போது என்னுடைய இனத்தாளாகிய இயேசுவின் தாயான மரியாள் என்னை பார்க்க வந்து என்னை வாழ்த்துனாங்க. அப்படி வாழ்த்தும் போது இயேசுவினால என்னுடைய வயிற்றில் இருக்கும் பிள்ளை பரிசுத்த ஆவியினால நிரம்பினுச்சு. நானும் பரிசுத்த ஆவியினால நிரம்பி மரியாளையும் அந்த குழந்தையும் ஆசீர்வதித்தேன். இப்படி நாட்கள் போன பிறகு என்னுடைய குழந்தையும் பிறந்தது. அதுக்கு பெயர் வைக்கும் விழா கோலாகலமாக கொண்டாடணும். அப்படி கொண்டாடும் போது யோவான் ஸ்நானகன்னு பேர் வைக்கும் போது என்னுடைய கணவருடைய வாயும் திறக்கப்படது. தேவனை நாங்க முற்றிலுமாய் துதித்தோம். இதை பார்த்த எல்லோரும் ஆச்சரியப்பட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள். இப்படியாப்பட்ட ஆச்சரியம் எங்களுடைய வாழ்க்கை தோன்றினது. நெடுகாலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையில ஜீவ விருட்சமாய் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் குழந்தை இல்லைன்னு நீங்க காத்திருக்கலாம், கடன் பிரச்சனையினால தீராதான்னு காத்திருக்கலாம், ஆண்டவரே எனக்கு திருமணம் ஆகாதான்னு காத்திருக்கலாம், வேலை கிடைக்காதான்னு காத்திருக்கலாம். என்ன காரியமா இருக்கட்டும், அவர் மேல நம்பிக்கையா இருங்க, அவர் மேல விசுவாசமா இருங்க. விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஜீவ விருட்சத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென்.